வெல்கம் காய்ஸ். நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். 12லேருந்து 24 வரைக்கும் 2012லேருந்து 24 வரைக்கும் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு 6ல் முன்னே வந்து யூனிட் 8 இருந்துச்சு. இப்போ வந்து அழகு 6 கம்பைன் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அதிகாரம் திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்புன்ற அதிகாரத்தில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, திருக்குறள் ஏதாவது கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அந்த கொஷின்ஸு. சரிங்களா, பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். செய்யற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. சரிங்களா, நட்பை போல செய்து கொள்வதற்கு. ஓகேங்களா, நட்பு அப்படின்னா நட்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு அரிய உறவுகள் வந்து நமக்கு எதுவுமே இல்லை. அந்த நட்பை ஏதாவது நம்ம நட்பு நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் சிறந்த பாதுகாப்பு, அதை விட வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வினை அப்படின்னா என்ன சொல்பொருள் பாருங்கள், செயல். காப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல். காப்புனா என்ன? காவல். அடுத்த திருக்குறள் பாருங்கள். நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையர் நட்பு. சரிங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுடையோரோட நட்பு எப்படி இருக்கும்னா வளர்ப்பிலை போல வளரும் அப்படின்றாங்க. ஆனால் அறிவில்லாதவர் நட்பு எப்படி இருக்கும்னா தேய்ப்பிறை போல தேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுடையர், கேண்மை அப்படின்னா நட்பு, பேதையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவிலார். இவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா அறிவிலாரை தான் பேதையார் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கேள்வி பாருங்கள், அறிவுடையார் நட்பு நமக்கு எதை போன்றது? அறிவுடையாரோட நட்பு நமக்கு என்னது? வளர்பிறையா தேய்பிறையா? சரிங்களா, அப்போ வளர்பிறைன்னு அடிக்கணும். இதில் ஆன்சர் என்ன வந்து பாருங்கள், வளர்பிறை போன்றது. நமக்கு அறிவுடையார்னாலே நமக்கு என்ன வரும்? வளர்பிறை போன்றது. அறிவில்லாதவர் அப்படின்னா தேய்பிறை போன்றது. சரி, இந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் வருதுன்னு கண்டுபிடிக்கணும்னா நட்புன்ற அதிகாரத்தில் வருது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி திருக்குறள் படிக்கணும். சரிங்களா, அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த அதிகாரத்தில் எந்த அதிகாரத்தில் வந்தாலும் நம்ம வந்து போட முடியும். அடுத்தது பாருங்கள். அறிவுடையவரின் நட்பு பிறைமதி போல நிறைந்து வருவது என கூறும் வள்ளுவர் யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போன்றது என்று கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்வது அப்படின்னாலே நம்ம என்ன படித்தோம்? அறிவில்லாதவர் தான் படித்தோம். சரிங்களா, தேய்வது அப்படின்னா அறிவில்லாதவரை தான் நம்ம வந்து படித்தோம். சரிங்களா, அடுத்தது நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. சரிங்களா, ஒரு நல்ல நூலை வந்து நம்ம படிக்க நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு நல்ல ஒரு இன்பத்தை வந்து தரும். அதுபோல தான் பண்புடையவரோட நட்பு வந்து பழக. சரிங்களா, ஒரு நல்லவங்களோட நட்பு நமக்கு பழக அதுவும் நம்ம இன்பத்தை தரும். ஒரு புக்கை படிக்க நமக்கு எப்படி இன்பம் தருதோ அதே மாதிரி தான் பண்புடையாரோட ஒரு நல்ல நட்பும் நமக்கு பழக இன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் புது புக்லையும் கொடுத்துருப்பாங்க. என்ன அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமை அணி வந்திருக்கு. ஏன் ஓமை அணி வந்திருக்கு? அங்கே போலும். சரிங்களா, அங்கே போல வந்திருக்கு. அதனால் இதை வந்து நம்ம ஓமை அணி அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் தொடர்பு. யாருடைய தொடர்பு நமக்கு இன்பம் தரும் அப்படின்னு கேட்குறாங்க. பேதையரா? கிடையாது. அறிவையாரா? கிடையாது. அறிவுடையாரா? தப்பு. என்ன வரும்? பண்புடையாளர் நம்ம பார்த்தோம். அப்போ பண்புடையாளரோட தொடர்பு தான் நமக்கு இன்பத்தை தரும். சரிங்களா, அதனால் நம்ம கரெக்டாக திருக்குறளை படிக்கும் போதே படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள். பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதனை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஈஸியாக போட்டுடலாம், திருக்குறளே வந்து வருது. அப்போ நவில்தோறும் நூல் நயம் போன்றது, பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவில்தோறும் நூல் நயம் போன்றது. சரிங்களா, அடுத்த திருக்குறள் பாருங்க. நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தார் பொருட்டு. சரிங்களா, நட்பு அப்படின்னா சிரித்து பேசுறதுக்கு மட்டும் கிடையாது. நட்பு உன் ஃப்ரெண்ட் ஏதாவது தப்பு பண்ணால் கண்டிப்பாக அவங்கள என்ன பண்ணணும்? கண்டிக்கணும். அது அவங்கள கண்டித்து திருத்தி நல்வழியில் வந்து கொண்டு வரணும். அதுதான் வந்து நட்பு அப்படின்றாங்க. நகுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரித்தல், நட்டல்னா என்ன? நட்பு கொள்ளுதல், இடித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிந்துரைத்தல். அவனை திட்டி நல்ல வழிக்கு வந்து கொண்டு வரணும். அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு தப்பு பண்ணால் நீ என்ன பண்ணணும்? திருத்தி நல்ல வழிக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்றாங்க. அதே தான் புது புக்கிலையும் சொல்லியிருப்பாங்க. 5வது திருக்குறள் பாருங்க. புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி திறன் நட்பாங்கிழமை தரும். சரிங்களா, 2 பேர் சேர்ந்துருக்காங்க, ஒன்றா போகிறாங்கன்னா அது வந்து நட்பு கிடையாது அப்படின்றாங்க. சரிங்களா, அவங்களோட மனம் வந்து ஒத்து போச்சுன்னா அதுதான் வந்து நட்பு அப்படின்றாங்க. சரிங்களா, கிழமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமை. சரிங்களா, கிழமைனா உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த திருக்குறள் பாருங்க. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. சரிங்களா, ஏதாவது முகம் மலரும்படி மட்டும் பேசுறது வந்து நட்பு கிடையாது. உள்ளம் மகிழும்படி வந்து பேசணும், அதுதான் வந்து நட்பு அப்படின்றாங்க. முகநக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் மலர, அகம் அப்படின்னா உள்ளம்.
முகநக அப்படின்னா முகம் வளர, அகம் அப்படின்னா உள்ளம் வந்து வரும். அடுத்தது அழிவினை நீக்கி ஆருய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. சரிங்களா? அழிவு தரும் துன்பங்களிலிருந்து நண்பனை விலக்கி, சரிங்களா, அவனுக்கு ஏதாவது கெட்டது வருது அப்படின்னா அவனை அதுலேருந்து விலக்கி நல்ல வழியில் வந்து செலுத்தணும். அவனுக்கு அழிவு நேரும் போது உடனிருந்து தானும் பங்கேற்று அழிவிலிருந்து மீட்டல் வேண்டும் அப்படின்றாங்க. ஆறு அப்படின்னா நல்வழி, உய்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலுத்தி, அல்லல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம். சரிங்களா? நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது துன்பம் வருது அப்படின்னா அதுலேருந்து விலக்கி அவனை நல்வழியில் வந்து கொண்டு போனோம். நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. சரிங்களா? உடுத்திய ஆடை நழுவும் போது தன்னை அறியாமல் கையானது தானே சென்று காக்கும்ன்றாங்க. அதுபோல் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா நம்மளும் விரைந்து அந்த துன்பத்துலேருந்து அவங்கள காக்கணும். ஓகேவா? கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. உடுக்கை இழந்தவன் கை போல ஒருவனின் துன்பத்தை எது போக்குவதாக திருவள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பை தான் வந்து சொல்கிறார். அதிகாரத்தை தான் கேட்டு நம்மளுக்கு கேள்வியாக வந்து கேட்குறாங்க. ஒவ்வொரு திருக்குறளுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், 2வது கேள்வி அதே திருக்குறள். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. சரிங்களா? உடுக்க இழந்தவன் கை போல என்பதற்கு வள்ளுவர் வந்து எதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பை தான் வந்து சொல்கிறாரு. அடுத்தது திருக்குறள் பாருங்க. நட்பிற்கு வீச்சிருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. சரிங்களா? நட்புக்கு சிறந்த நிலை என்ன அப்படின்னா எப்போதும் வேறுபாடு 2 பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருந்து ஒருத்தருக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறதா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திருக்குறள் வந்து சொல்கிறாங்க. கொட்பின்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறுபாடு இல்லாமல், ஊன்றும்னா என்ன, தாங்கும். சரிங்களா? நட்பிற்கு வீச்சிருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. ஓகேவா? அடுத்த திருக்குறள் பாருங்க. இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லெனும் நட்பு. இவர் எமக்கு இத்தகைய அன்பினர், யாம் இவருக்கு இத்துணை சிறப்புடையார் என புகழ்ந்து கூறினும் அது கீழான நட்பு. இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ புனைதல்னா என்ன, புகழ்தல். புல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழான. ஓகேவா? ஓகே கைஸ், இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தோம். ஓரளவுக்கு திருக்குறள் அதிகாரத்தில் யூனிட் 6ல் ஓரளவுக்கு டெய்லி ஒழுக்கமுடைமை, புறமுடைமை, சரிங்களா, காலமறிதல், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நட்புன்ற அதிகாரத்தில் கேள்விகள் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு திருக்குறள். ஸோ எந்தெந்த திருக்குறள் அதிகமாக கேள்வி கேட்குறாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருக்குறள் ஏதாவது ஜெராக்ஸ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் அப்படியே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.